ஆனா இந்த ஒத்த பலன் நீ எப்போ எகிப்திலிருந்து எப்படி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தியோ அப்பொழுது உனக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. இதை நீ காத்துக்கொள். என்ன பண்ணணும்? காத்துக்கொள். அதுக்கு காத்திருக்கணும். புது பலன் என்ன பண்ணணும் சொல்லுங்க? காத்திருக்கணும். இதுக்கு காத்துக்கொள். அவ்வளவு. இந்த ஆளே உனக்கு கொடுத்தாச்சு. அல்லேலூயா. ராஜாவின் ஜெயகமிதம் கொடுத்தாச்சு. அல்லேலூயா. எகிப்துக்கு புறப்படும் போது அவன் வந்துருச்சு. உன்னை சபிக்கிறவன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன், நீ நல்லா இருப்ப. உன்னை பார்த்து யாரெல்லாம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கும். நீ ஒண்ணுமெல்லாம் போயிருக்கல, அவன் ஒண்ணா போயிடும். அல்லேலூயா. ஏன்னா நீ ஆசீர்வாதத்துக்கே பிறந்தவ. கைப்பற்றி சொல்லுங்க. நீ ஆசீர்வாதத்துக்காக பிறந்தவங்க. ஆசீர்வதிக்கவே பிறந்தவங்க. ஆசீர்வதிக்கிறதுக்காக பிறந்தவங்க. ஆசீர்வாதத்துக்காக பிறந்தவங்க. சொல்றது விளங்க சத்தியம். நீயே வருத்தப்பட வேண்டிய வேற ஆளு அவன். யார் உங்களை சபிக்கிறாங்களோ அவங்க தான் வருத்தப்படணும். உடனே அவன் அம்மா வந்து அழைப்பு, பாஸ்டர் அந்த அம்மா என்னை எப்ப சாபமா விடுது பாஸ்டர், என்னை எப்ப சபிக்குது பாஸ்டர். நீயே பயப்படுற? பயப்பட வேண்டிய நபர் அந்த அம்மா தான். ஏன்னா நீ ஆசீர்வாதத்துக்காகவே ஆசீர்வதிக்கவே பிறந்த. சாபம் வராது. அல்லேலூயா. பரிசுத்தத்தை காத்துக்கோ, அபிஷேகத்தை காத்துக்கோ. ராஜ ஜெயகம்பி அபிஷேகத்தை அது விளக்கணும். இந்த சாபம் வரணும்னா ஒன்னே ஒண்ணு செய்யணும், பரிசுத்த கெடுக்கணும். கீழே அமைதியா கொடுக்குறா. எப்ப ஒண்ணு செய்ய முடியாது. ஒண்ணு பண்ணு, ஒன்று இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுப்பிவிடு, அவன் பாவம் செஞ்சிருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியா ஐடியா கொடுக்குறா. அவன் பரிசுத்தம் கெட்டு போகும். வாலிபுரை பிடிச்சிக்கணும். அவன் பரிசுத்தம் போயிடுச்சு அப்படின்னா அபிஷேகம் போயிடும். அபிஷேகம் போயிடும். ஈஸியா விழுந்துருவான். சரீரம் பலவீனப்பட்டுருவோம். ஈஸியா என்ன பண்ணுவான்? சிம்சோன். அவன் அபிஷேகம் ஆயிடுச்சு, முடி கட் பண்ண அபிஷேகம் போயிடுச்சு. அபிஷேகம் போன ஆட்டோமேட்டிக் கண்ணை பலவீனப்படுத்திடுவான். பலவீனம் ஆயிடும். ஏன் பலவீனம் வருது அப்படின்னு நம்ம அபிஷேகத்தை காப்போம். பரிசுத்த மொபைல பார்த்து கேட்டு போயிடும். அல்லேலூயா. கண்டதை பார்த்து இருக்கிறது அப்ப ஆண்டு சொல்லுமா, நீ எனக்கு முக்கியம். ஆண்டு சொல்லுவாங்க, நீ எனக்கு கண்டதை பார்த்து உன் பரிசுத்தம் எடுக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பலிபீடத்துக்கு வந்து நான் ஊழியக்காரனாய் இந்த வேதாந்த கூட்டம் போது சும்மா வந்தீங்க, பிரதிஷ்டை பண்ணி வந்தீங்க. என்ன பிரதிஷ்டை தெரியுமா? சொல்லியிருக்கிறது எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? சும்மா வரல. அல்லேலூயா. ஏசப்பா எப்போ உங்க அழைப்பை தாண்டி, உங்க அழைப்பை மீறி உங்களுக்கு பிரியங்களா கத்த சேரணும். என்ன பண்ணிடுங்க? என்ன எடுத்துக்கொள்ளுங்க. விற்றாதீங்க. உயிர கரையை சென்று பலிபடுத்திய. அல்லேலூயா. எடுக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. சும்மா ஒரு ஊழியக்காரனா கரையை தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆண்டவரே எப்போ அழைப்பு மீறி, எப்போ பசுத்த மீறி நான் விலகணும். அப்போ கேட்கோ சொல்ல முடியும். அல்லேலூயா. பாஸ்டமா கேட்கலாம். அவ்வளவு நம்பிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு அவர் பொறுப்பு. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு தெரியும். சும்மா ஒப்பு கொடுத்துட்டு வரல பலிபீடத்துக்கு. உண்மையே எப்பவும் அழைப்பு மீறி போறது. எப்போ என் பசங்க நேரம் விலகணும். நீ என்ன பண்ணிருக்கீங்கன்னா விலகத்துக்கு பொதுவாக சமத்து வந்துடும். அல்லேலூயா. கரைஞ்சு பரிசுத்தத்துக்கு காத்துக்கணும். கெடுக்கு வருமா, சபை வழியா வருமா, ஆண்மனை வழியா வரும். எத்தனை பெண்களை பார்த்து, எத்தனை வாலிபுடைய இன்னும் அவங்க தெரிவிப்பார்கள். எல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க. நாங்களே பார்த்துருக்கோம். பாஸ்டர் என் லவ்வரே ஏசப்பா தான் சொல்லுவாங்க. என் லவ்வரே ஏசப்பா தான். அவர்தான் என் வீட்டுக்காரன்பா. தெரிஞ்ச ஒரு பொண்ணு சொன்னான். ஆனா ப்ளஸ் 2 முடிக்கிறதுக்குள்ளே ஓடி போயிட்டான். இன்னைக்கு பாவம், ஐயோ நான் குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், கணவர் குடிக்கிறார், அடிக்கிறார். காரணம் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இழந்துட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை மறந்த, சபையை மறந்த, உனக்காக ஜெபித்த ஊழியக்காரன் மறந்த, அவனுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெபிச்சோம். எந்த யூத் பிரேயர் கூட்டிட்டு போவோம். அல்லேலூயா. அப்படியா அவனுக்கு பிரயாசம் கொண்டான். கடைசியா ஏசுதான் கடவுள் சொன்னான். எத்தனை கடவுள் சொல்லணும். அல்லேலூயா. விழுந்து போயிட்டான். பரிசுத்த இவங்க என்ன ஆயிட்டாங்க? பரிசுத்த விலகிச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா? மேற்கொடுக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கொள்ளும். இந்த பரிசுத்த காத்துக்கொள்ளும். வராமே சொல்லுங்க. புது பலனுக்கு என்ன செய்யணும்? காத்து இருக்கணும். ஒத்த பலனுக்கு காத்துக்கொள்ளும். பரிசுத்த
எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா நீ நல்லா வேலை செய்யணும். அல்லேலூயா. நீ நல்லா பூமியில உழைக்கணும். நீ இந்த பூமியில எவ்வளவு நாள் வேலை செய்யறியோ அவ்வளவு நாள் நீ உழைச்சிட்டு இருக்கணும், நல்ல பலனா இருக்கணும். அதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நீ ஜெபத்துல நிக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. எதை கொடுக்கப்பட்டுச்சுங்க? ஜெபத்துல நிக்கணும், ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஒத்த பலனை நீ வாங்கிக்கணும். மூணாவது பலன் அவர் பலன். மூணாவது என்னதுங்க? அவர் பலன். சரிங்களா? 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், சரி 12ஆம் அதிகாரம் 7 வாசகம். 7, 8, 9. 8, 9 வாசகம். அது என்னை விட்டு தீங்குபடிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்காக என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பூர்ணமாய் விளங்கும் என்றார். கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கவனிக்கிறேன். மூணாவது பலன் அவர் பலன். யார் பலனுங்க? இயேசுவோட பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எல்லாரும் இப்ப கேட்க வேண்டியது என்னன்னா, இயேசுவோட பலத்தை நீ என்ன பண்ணு? வாங்கிக்கோ. ஆமென். அவர் பலன் வந்தா போது எல்லாம் தானா வந்து பலகீனமா இருக்கிறான், வியாதியா கிடக்கிறான். இன்னைக்கு அவன் சொல்றான், ஏசப்பா இது என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா உன் பலவீனத்துல என் பலன் ஓங்கள் என் பலன் நடக்கும். அல்லேலூயா. தைரியமா சொல்றேன், பலவீனத்தை கொடுத்து நான் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, அவர் பலத்தை வாங்கி அவர் பலனை தாங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேணும்னா அவர்கிட்ட தினந்தோறும் செபிக்கணும். முதல் பலன் காத்திருக்கணும், 2வது பலன் காத்திருக்கணும், 3வது செபிக்கணும், அவரோட பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா இந்த பலன் கொடுத்தாரு? இந்த பூமியில இருக்கிற நிறைய வியாதி வரும், பலவீனம் வரும். அதை நீ மேற்கொள்றதுதான் அவர் பலன். ஏன்னா அவர் தழும்புகளால் சுகமடையும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் தழும்புகளால் நீ உன் வியாதி வந்தா நோக்கி பாரு. நான் ஒரு புரியும்படி அழகா சொல்றேன். கொஞ்சம் தலையில வியாதி வருதா, தலைவலி அடிக்கடி, ரத்த தலைவலி வருது, ரத்த தலைவலி வருதா, ரத்த தலைவலி சொல்லி கை தூக்கி பார்ப்போம். ரத்த தலைவலி அடிக்கடி வருது, ரத்த தலைவலி. ஆமா, தலைவலி வந்துச்சுன்னா உடனே சொல்லுங்க, எசப்பா முள்முடியை பார்க்கணும், தலை வைக்கிற முள்முடியை பார்க்கணும். அதான் என்னுடைய வியாதி. கண்ணு பிரச்சனை அப்படின்னா நீங்க சொல்லுங்க, எசப்பா உங்க முள்ளுல முள்ளு குத்தப்பட்ட கண்ணுல அந்த இதெல்லாம் பார்க்கணும், உங்க கண்ணை நோக்கி நான் பார்க்கணும். அடிக்க சிலுவை பாருங்க. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றா, சிலுவை அறையப்பட்ட இயேசுவே நான் பிரசங்கிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட சுகம் இருக்கு. தழும்ப பாரு, வியாதி இருக்கா, தழும்ப பாரு. அல்லேலூயா. உன் தழும்பு போயிடும். அதான் சீக்ரெட், அதான் ரகசியம். அல்லேலூயா. இத குறித்து நான் 2 நாள் பேசலாம். ஒவ்வொரு வியாதிக்கு அவர்கிட்ட மருந்து இருக்கு. ஆமென். நீ வரக்கூட வியாதிக்குமா சிந்திட்டாரு. அல்லேலூயா. கால்ல பிரச்சனை, கால் உடையுது பாஸ்டர், கால் வலியா இருக்கு பாஸ்டர், உடைத்த கால் அடிக்கிற ஆணியை பாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கால் பிரச்சனை, தேவை வலி அப்படினா உடனே இதயத்தை ஆண்டவர் பாரு. அப்படி விழா குத்தம் பண்ணும்போது அப்படி இதயத்திலிருந்து தண்ணி ரத்தமோ புறப்பட்டுச்சு, அதை நோக்கி பாரு, சுகம் கிடைக்குது. உண்மைங்க, பிராக்டிக்கா சொல்றேன். ஏன்னா அனுபவிச்சு சொல்றேன். கண் திறக்கப்பட்ட சொல்றது போல நான் சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறனா அதுக்கு காரணம் ஏசப்பா தான். ஆமென், அல்லேலூயா. இந்த பலன் அவருடைய பலன். எதுக்கு தெரியுமா? உனக்கு வரக்கூடிய வியாதியை மேற்கொள்வதற்காக. ஆமென். சோர்ந்து உட்கார்ந்தாரு, வியாதி வந்தா பயப்படாது, ஒன்றும் ஆகாது. ஒன்றுமே ஆகாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவர் சொல்ற வரைக்கும், அவர் இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் என்ன பலன்? புது பலன். இரண்டாவது ஒத்த பலன். அப்புறம் அவர் பலன். அல்லேலூயா. அப்ப புது பலன் வேணும்னா என்ன செய்யணும்? காத்திருக்கணும். எதுக்காக கொடுக்கப்படுது? ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யறதுக்கு சாட்சியா, சாட்சியா. அடுத்தது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? ஒத்த பலன் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? வேலை செய்ய, இல்ல உழைக்கணும்ல.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, வேலைக்கு போகணும்ல, அப்பதான் வருமானம் வரும். சோறு சத்து வீக்க மாட்டா யார் தருவா? அல்லேலூயா. அப்ப வேலைக்கு போறதுக்காக, இரண்டாவது ஜெபிப்பதற்காக, எதிராளியோட போராடுவதற்காக போட்டுக்கல, சத்துருவோட போராடணும். யார் சத்துரு? பிசாசு. உனக்கு வரக்கூடிய பிரச்சனைய மேற்கொள் இங்கதான் அது. பக்தர்கள் எது கொடுக்கப்பட்டிருக்கேன்னா, டெய்லியும் பிரச்சனை பத்தியா, அந்த பிரச்சனைய ஜெபத்தினால மேற்கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவோடு போராடும்படியாக, பற்களை உடைக்கும்படியாக. அல்லேலூயா. அதுக்குதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன செய்யணும்? காண்டாம ஒத்தப்படி என்ன பண்ணணும்? எதை காத்துக்கணும்? பரிசுத்தத்தை. ஜெபத்தியா? பரிசுத்தத்தை. அபிஷேகத்தியா? பரிசுத்தம். என்னத்த எனக்கு உலகம் சாட்சியை காத்துக்கொள்ளையா? ஐயா ஒண்ணே ஒண்ணு, பரிசுத்தத்தை காத்துக்கோ. எதுங்க? பரிசுத்தம். பரிசுத்தத்தை காத்துக்கோ. இதயத்தை சுத்தமா வையே. ஐயா நல்ல கவனி. பரிசுத்தம் இல்லாம பரலோகம் போகவே நீ நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தால பிசாச ஓட்டலியா, பேயை தொடுத்தலியா, வியாதி சுகமாக்கலியா சொல்லும்போது ஏசப்பா சொல்றாரு, அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போ. காரணம் என்ன? பரிசுத்தம் இல்லாதவனா. அபிஷேகம் இருக்கு, பரிசுத்தம் இல்ல. அபிஷேகம் இருக்கு, என்ன இல்ல? பரிசுத்தம். இங்க வேணா ஊறி செஞ்சுக்கலாம், இங்க வேணா ஓட்டிக்கலாம் வண்டிய. பரலோகத்துல உவாரி மேம் கேட்டுவார். அப்படியே நல்லா இருக்கும். அக்கிரமக்காரன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்தத்தை காத்துக்கோ. பரிசுத்தம் இருந்தாலே உனக்கு என்ன ஆயிடும்? தானாவே பலன் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கணும்னு அவசியமே இல்ல. உன் பரிசுத்தத்தை காத்துக்கோ. இதெல்லாம் உன் பரிசுத்தம் கடிக்க வைக்கிறது. அல்லேலூயா. கண்ணால கடிக்க வைக்குதா? வாயினால கடிக்க வைக்குதா? பேசுறது மட்டும் இல்ல, படைச்ச உணவு ருசிக்கிறதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களால என்ன ஆகுது? உள்ள வருதா இல்லையா? புரியுதா? படைச்ச உணவு சாப்பிட உள்ள வருதா இல்லையா? அதை நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஆமென். உன் பரிசுத்த காத்துக்கணும். பார்வையினால, பேச்சினால, சாப்பிடுறதுனால உன் பரிசுத்த காத்துக்கொண்டா அவர்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டது? நமக்கு நம்முடைய வியாதிய மேற்கொள்வதற்காக, வியாதிய மேற்கொள்வதற்காக. அல்லேலூயா. அவர்கள் பலவீனத்திலே அவர்கள் பூரணமாய் உள்ளது. ஆமென். எழுந்துக்கலாம், எழுந்துக்கலாம். ஜெபிக்கப்படும். இப்ப இந்த 3 பலனை கேளு, 3 அபிஷேகத்தை கேளு. ஏசப்பா எனக்கு தாங்க, ஏசப்பா எனக்கு தாங்க, ஏசப்பா. முக்கியமான ஒரு சத்தியம், ஆழமான சத்தியம் உங்களுக்கு லைட்ஸா இது மேல